உங்கள்கிட்ட இந்த மாதிரியான சார்ஜர் இருந்து அதில் ஒரு பின்னு மட்டும் டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை 2 பின்னு டேமேஜ் ஆகிருந்தாலோ இந்த மாதிரியான சார்ஜர்களை தூக்கி போடாதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சார்ஜர்களை ப்ளக் பாயிண்டில் மாட்டும் போது ரொம்ப அழுத்தமாக மாட்டி இந்த மாதிரியான பின்களை உடச்சிருவாங்க. அந்த உடஞ்ச சார்ஜர் ரீயூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரியான வயர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ வயர் கிடக்கும், நிறைய இடத்துல கட்டாயி. இதில் பாருங்கள், இந்த வயர் கட்டாயி இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத வயர்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ளக் பாயிண்ட்டை வச்சு நம்ம இந்த சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணி நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உடஞ்ச சார்ஜரில் இருக்க அவுட்டரில் பாருங்கள் ஒரு நாப் இருக்கும். இந்த நாப்பில் வந்து உள்ளே இருக்க போர்டை நம்ம வெளியே எடுக்கணும். அவுட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நாப் அவுட்புட் ஆகி வெளியே வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் இருக்க இன்னொரு பின்னையும் நம்ம டேமேஜ் பண்ணி எடுத்துடணும். இதில் இருக்க இன்னொரு பின்னையுமே நம்ம எடுத்துடலாம். முடிஞ்சால் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் பண்ணணும். நம்ம அந்த ஹோலுக்காக இது ரெண்டையுமே பிளாஸ்டிக்காக அவுட்புட் டேமேஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஹோல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வயரில் நம்மளுக்கு இப்போ டேமேஜ் ஆன வயரோட லென்த்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சார்ஜரை வந்து நம்ம ரொம்ப லென்த்து போட்டோம் அப்படின்னா லாங்கில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து லென்த்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து லென்த்து கம்மியாக தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். சப்போஸ் லென்த்து நீளமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தூரத்தில் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான நீளம் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான். நம்மளுக்கு இந்த லென்த் இருந்தாலே இதில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மீதி இருக்க இடத்துல வயரை வந்து கட் பண்ணணும். நம்ம வயரை கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக கட் பண்ணணும். ஏன்னா வயரை கட் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே இருக்க இன்னர் வயரையும் கட் பண்ணிடக்கூடாது. அதனால் வெளில இருக்க அவுட்டரை மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பு சிவப்பு 2 வயர் இருக்கும். இந்த 2 வயரையும் நம்ம இதில் இருக்க மதர் போர்டில் ஜாயின் பண்ணிட்டால் போதும். இதுதான் இதோட மதர் போர்டு. இதோட பிசிபி போர்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 இன்புட் இருக்கும். இந்த 2 இன்புட்டில் இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு இந்த சார்ஜரை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வயரை வந்து இந்த ஹோல்குள்ளே கொண்டு வரணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஒரு சின்ன ஹோல் பண்ணியிருக்கோம். இந்த ஹோலில் வந்து இந்த வயரை இன்புட் பண்ணணும். இன்புட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இதோட ஜாயிண்டிங்கை இங்கே கொண்டு வந்து நம்ம சால்டரிங் பண்ணணும். ரெண்டுலேயும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்புட் பவர் இன்புட்டு, இங்கிட்ட யூஎஸ்பி அவுட்புட் இருக்கும். ஸோ இன்புட்டில் நம்ம 2 பவர் லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை உள்ளே வச்சு சேஃப்டியாக லாக் பண்ணணும். என்னென்னா இந்த வயர் வெளில இழுத்துடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முடிச்சு போடணும். அப்படி இல்லைனா ஒரு டாட் பண்ணணும். இப்போ லாக் ஆகிடுச்சு. உள்ள லாக். இந்த இடத்துல நம்ம பேஸ்டிங் பண்ணுறதுக்கு ஃபெவிக்விக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதாரண பசைகளை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ சார்ஜர் ரெடி ஆகிடுச்சு. இந்த சார்ஜரை இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.